அன்பு உலகளாவிய பேகுரூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். பாராளுமன்றத்துல பாஜகவின் எம்பிக்கள் கிட்டத்தட்ட 360 நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது உண்மையா சார்? எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, பாஜகவுடைய எண்ணிக்கை உயரவில்லை. பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எண்ணிக்கை உயர்கிறது. பாஜகவுடைய எண்ணிக்கை இன்னும் அந்த 240ஆகவே தொடர்கிறது. திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து 27 எம்பிக்கள் டோட்டல் அவங்க. ஏன்னா டோட்டலா 28 அவங்க ஜெயிச்சாங்க. பசிர்ஹாட்னு ஒரு தொகுதி, அதுல உள்ள எம்பி இறந்து போனதுனால இப்ப அவங்களுடைய எண்ணிக்கை 27. அந்த 27ல இருந்து 20 பேர் தனியாக பிரிந்து அவங்க நேஷனலிஸ்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதே போல சிவசேனையில் உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு 9 எம்பிக்கள், அவர்களில் 2/3 பங்கு, அதாவது 6 எம்பிக்கள் பிரிந்து இருக்கிறார்கள். அவர்கள் கூடிய சீக்கிரம், அதாவது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் சேருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படலாம். இது போன்று சில கட்சி தாவல்கள் அல்லது கட்சி பிளவுகள் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சார், நம்ம பாக்குறோம் இந்த எம்பி ஓட்ல காங்கிரஸ்ல ஏதோ ஒரு கிராஸ் ஓட் பண்ணி பாஜகவை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். இது எவ்வளவு தூரம் சார் உண்மை? இல்ல, காங்கிரஸ் ஓட்டு கிராஸ் ஓட்டிங் நடந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்துல. அதாவது இப்போதைக்கு 2026 ஆண்டுல பல மாநிலங்களில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது குஜராத்ல, தமிழ்நாட்டுல, கர்நாடகால, அது போன்ற பல மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி ஜார்க்கண்டிலும் நடக்கிறது. இப்ப பாக்கி மாநிலங்கள்ல வேட்பாளர்கள் யாரும் அவங்க நம்ம காம்படிஷனுக்கு உண்டான எண்ணிக்கை கிடையாது. 4 வேகன்சினா 4 பேர் மட்டுமே நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். குஜராத்திலோ, கர்நாடகத்திலோ, தமிழ்நாட்டிலோ, ஆந்திராவிலோ, இது போன்ற மாநிலங்களில். ஜார்க்கண்ட்ல மொத்தம் 2 தொகுதிகள் காலியாக இருந்தது. அதில் 3 பேர் போட்டியிட்டார்கள். அதாவது ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பாக ஒருவர், காங்கிரஸ் சார்பாக கூட்டணி கட்சி என்ற முறையில் அவருக்கு ஒருவர் போட்டியிட்டார்கள். பாஜக சார்பில் நத்வானி அப்படிங்கிற ஒரு சுயேட்சை அவர் போட்டியிட்டார். அப்படி சுயேட்சைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக ஆதரவளித்தது. அவருக்கு அங்கு வெற்றி கிடைத்துள்ளது. சில காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் வாக்களிச்சிருக்காங்களா இல்லது சிபிஐ எம்எல் அப்படி அவங்க கட்சி வாக்களிச்சிருக்காங்களா, ஆர்ஜேடி வாக்களிச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆளும் கூட்டணியை சேர்ந்தவர்கள் வாக்களிச்சதுனால ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவர் ஜெயிச்சிட்டாரு. எதிர்கட்சியால நிறுத்தப்பட்டிருக்கிற நத்வானி ஜெயிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தோற்று போயிருக்கிறார். சோ இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மத்திய பிரதேஷ்ல ஏற்கனவே மீனாட்சி நடராஜன் அவங்க வேட்பாளரா நிறுத்தப்பட்டு அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் கேஸ், அவங்க கோர்ட் சம்மனை அந்த நாமினேஷன் ஃபார்ம்ல அதுல மென்ஷன் பண்ணாததுனால அவங்களோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. அதற்கப்புறம் இப்ப ஜார்க்கண்ட்ல இது போன்று நடந்திருக்கிறது. டோட்டலா 7 வேட்பாளர்களை காங்கிரஸ் நிறுத்தியது. இப்போ ரீசெண்டா நடந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல 3 பேர் கர்நாடகா, ஒருவர் தமிழ்நாடு, ஒருவர் ராஜஸ்தான், ஒருவர் மத்திய பிரதேஷ், ஒருவர் ஜார்க்கண்ட். இந்த 7 இடங்கள்ல அவங்க வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்க. அதுல கர்நாடகாவை சேர்ந்த 3, தமிழ்நாட்டுல பிரவீன் சக்கரவர்த்தி, ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் 5 பேர் எலெக்ட் ஆயிருக்காங்க. மத்திய பிரதேசிலும் ஜார்க்கண்டிலும் வேட்பாளர்கள் தோற்றிருக்கிறார்கள். இது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. சார், கம்மிங் பேக் டு இந்த கர்நாடகால இருக்கிற பாஜகவினர் காங்கிரஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே சார், அது உண்மையா சார்? ஆமா, அதாவது காங்கிரஸ் கர்நாடகாவை பொறுத்தவரை சட்ட மேலவை அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்சி எலெக்ஷன், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல்ல எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவதற்குண்டான அந்த ஒரு சிஸ்டம் உண்டு.
இந்த எம்எல்சி எலெக்ஷன் பல கட்டங்களாக நடக்கும். அதாவது கவர்னருடைய பரிந்துரையின் பேரில், ஆளுங்கட்சியோட பரிந்துரையின் பேரில் கவர்னரால் நியமிக்கப்படும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேட்பாளர்கள் இருப்பாங்க, டீச்சர்ஸ் கேண்டிடேட்ஸ். கிராஜுவேட்ஸ் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. லோக்கல் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. எம்எல்ஏ செலக்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுல எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்தது போது பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட சோமசேகர்னு ஒருத்தர், ஹெப்பார்னு ஒருத்தர், இவங்க வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள். அந்த மாதிரி சில பேர் வாக்களிச்சதுனால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எளிதாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சோ அந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது வந்து கர்நாடகத்தை பொறுத்தவரை பாஜகவிலிருந்து காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதுவும் நடந்திருக்கிறது. இது வந்து அந்த காங்கிரஸ் உடைய அந்த ஸ்டேட் யூனிட், கர்நாடக ஸ்டேட் யூனிட் உடைய ஒரு பலவீனத்தை காட்டுகிறது. ஓகே சார். சார், எதிர்கட்சி அந்தஸ்து கூட நம்ம வெஸ்ட் பெங்கால்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா 60 பேர் வந்துட்டாங்க, 20 பேர் அவங்க கூட இருக்காங்க, அந்த மாத்தி மாத்தி நடக்கிறனால. சோ இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கிடைக்குமா கிடைக்காதா டிஎம்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து? திரிணாமுல் காங்கிரஸோடைய நிலைமை வந்து இப்ப ரொம்ப பரிதாபகரமாக போயிருக்கிறது. அதாவது அந்த கட்சி வந்து 1 ஜனவரி 1998 உருவாச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை மமதா பானர்ஜி உருவாக்கினார். அவர் உருவாக்கினதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் கட்சி அப்போது வந்து தலைமையில் இருந்தவர் வந்து சீதாராம் கேசரி. அந்த சீதாராம் கேசரி மாநில தலைவராக சோமன் மித்ரா அப்படிங்கிறவரை நியமிக்கிறார். அந்த சோமன் மித்ராவை நியமித்ததற்கு எதிராகவும் சீதாராம் கேசரியின் காங்கிரசுக்கு எதிராகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திரிணாமுல் காங்கிரஸ். அப்போது அவங்க பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. அந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி தனியா ஆரம்பிக்கல, அவங்க ஒரு குழு மாதிரி அமைச்சு ஆதரிச்சாங்க. அதாவது அமைச்சு அந்த கட்சியை தொடங்கினாங்க. அஜித் பாஞ்சான்னு ஒரு முதுபெரும் காங்கிரஸ் தலைவர், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், கிருஷ்ணா போஸ், அப்புறம் இப்போ கட்சி மாறி இருக்கக்கூடிய ககோலி கோஷ் தஸ்திதார், தினேஷ் திரிவேதி, இது போன்ற நபர்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, கம்யூனிஸ்டுக்கு எதிராக உருவான ஒரு இயக்கம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ். சோ அவங்க பல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி வராங்க. 98 லோக்சபா, அதுக்கப்புறம் 99 லோக்சபா, 2001 அசம்பிளி, 2004 லோக்சபா, 2006 அசம்பிளி, 2009 லோக்சபா, இப்படின்னு பார்த்து 2011 ஆட்சியை பிடிக்கிறாங்க. 15 ஆண்டு காலம் ஆட்சியை தொடர்றாங்க. 15 ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரு மிஸ்கவர்னன்ஸ்னாலையும் ஒரு எதேச்சதிகாரத்தனமான ஒரு தன்மையினால மக்கள் அதிருப்திக்கு உள்ளாகி தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80 எம்எல்ஏக்கள் உண்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கு. இந்த 2026 டோட்டல் 294 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல வந்து 80 எம்எல்ஏஸ் போல கிடைக்கிறாங்க அவங்களுக்கு. 80ங்கிறது ஒரு சின்ன நம்பர் கிடையாது, ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு உண்டான ஒரு நம்பர். ஆனா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, அந்த 80 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் அங்க இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து அந்த கட்சியில இடதுசாரிகள்ல இருந்து முன்னாடி சேர்ந்த ஒருத்தர், பித்தப்பிரதா பட்டாச்சாரியான்னு பேர் அவருக்கு. சோ அவருடைய தலைமையில அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரு போட்டி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த போட்டி திரிணாமுல் காங்கிரஸ் அவங்கதான் தான் ஒரிஜினல் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. சோ இவங்க வந்து கட்சியை கிளைம் பண்றாங்க. அப்படி பாக்குற போது மிச்சம் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை வச்சு பாத்தீங்கன்னா 1/10க்கு கீழே இருக்கு. 294க்கு கீழே பாத்தீங்கன்னா 1/10. ஸோ நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த அந்தஸ்து, அந்த மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸுக்கு அந்த அந்தஸ்து போகிறது. ஸோ இப்ப எப்படி திரிணாமுல் காங்கிரஸோட நிலைமை இருக்குன்னா, ஒரு பக்கம் ராஜ்யசபால இருக்கிறவங்க ராஜினாமா செய்யறாங்க, லோக்சபால இருப்பவர்களில் 2/3 பங்கு தனியாக பிரிந்து ஒரு குழுவாக அமைந்து அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. இந்த பக்கம் சட்டசபையில பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்டவர்கள் தனியாக பிரிந்து அவங்க கட்சியே அவங்க கிளைம் பண்றாங்க. சோ எல்லா பக்கமுமே திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு வலுவான கட்சியாக சிறிது மாதங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த திரிணாமுல் காங்கிரஸ், பார்க்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ்
இப்போது கலகலத்து கொண்டிருக்கிறது. இதுதான் அதோடைய ஒரு நிலைமைக்கு இப்போதைய சூழ்நிலை. சார், சமீபத்துல பார்த்தோம். வி த லீடர்ஸினுடைய நிறுவனர் அண்ணாமலை அவர்களினுடைய ஒரு ஸ்டாண்ட் 2 விஷயங்கள்ல. குறிப்பா வட மாநிலத்தவர்களின் பாலியல் தொடர்பான தாக்குதல்கள் அதிகரித்திருக்குன்னு அந்த வட மாநிலத்தவர்ங்கிறத ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி ஒரு விஷயங்களும், நீட் தொடர்பாக அவர் எழுதிய ஒரு ரைட் அப்பும். இந்த 2யும் வைத்து அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு நீங்க பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை அப்படிங்கிறவரை பாஜக கண்டெடுத்தது. அதுல பாஜகவுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளான்ல பல பேர் அவங்க கட்சியில சேர்த்து வளர்த்த ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணும்போது அதுல ஒருவர் தான் அண்ணாமலை. ஸோ அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவர் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது அவர் அப்ரோச் பண்ணி கட்சியில சேர்த்தாங்க. சேர்க்கும் போதே அவருக்கு வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1 வருடத்துக்குள்ளாகவே அவரை பிரசிடென்ட் ஆக்குறாங்க தமிழ்நாடு ஸ்டேட் யூனிட்டுக்கு. அப்புறம் அவருக்கு எல்லா விதமான முக்கியத்துவங்களும் கட்சிக்குள்ள கிடைக்கப்பட்டது. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்சியில சேர்ந்து ஒரு சில நாட்களுக்குள் வைஸ் பிரசிடென்ட் ஆகினது, அப்புறம் பிரசிடென்ட் ஆக்கினது, இதெல்லாம் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு ஃபியூச்சர் லீடரா அவங்க பார்த்து அதுல அவங்க நினைச்சு பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய அரசியல் போக்குக்கும் பாஜகவுக்கும் ஒத்து வரல. அதனால அவர் தனியா போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. அதாவது கட்சி அப்படிங்கிறது தான் சொல்வதை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவருக்கு. பட் நேஷனல் பார்ட்டியில அது மாதிரி பண்ண முடியாது. கட்சிகள் மாறி மாறி தலைவர்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தலைவர் ஒரு ஸ்டேட் யூனிட் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் ஒரு 3 வருடம், மேக்சிமம் பாத்தீங்கன்னா 2 டேர்ம்ஸ், அதாவது 6 வருடம் தான் கொடுக்க முடியும். அண்ணாமலை 4 வருடம் போல இருந்திருக்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே அவர் 6 வருடம் கழிச்சு இருக்க முடியாது பிரசிடென்டா, ஸ்டேட் யூனிட் பிரசிடென்டா இருக்க முடியாது. இந்த மீன் டைம் அவருக்கே வேற இடத்துக்கு போகணும், வேற கட்சியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேற ஒரு பொலிட்டிக்கல் ஜெர்னி வேணும்னு சொல்லி போயிருக்காரு. அவருடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த 2026 தேர்தல் முடிவுகள் அவரை ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சோசியல் மீடியா பேஸ வச்சுக்கிட்டு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர முடியுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல முடியுது அப்படின்னா, அதுவும் திமுக, அண்ணா திமுக போன்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ பின்னுக்கு தள்ளி வர முடியுது அப்படின்னா, ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்றார். அந்த முயற்சிக்கு அதோடைய ஒரு விளைவாக அவர் ஃபர்ஸ்ட் ஒரு என்ஜிஓ மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இயக்கம் மாதிரி பண்ணி அதை அப்புறம் கட்சியா மாத்தணும் அப்படிங்கறத அவரோட பிளானா இருக்கு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய செக்யூலர் ஓட்டு இருக்கு அப்படின்னு அவர் நம்புறார். அதாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கு, ஒரு செக்யூலர் ஓட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த செக்யூலர் ஓட்டை நம்மளுக்கு அதுல பங்கு கிடைக்குமா, எல்லா கட்சியும் அதுல பங்கு எடுக்கிற மாதிரி தாமும் அதுல கட்சி ஆரம்பிச்சு அதுல நம்மளுக்கு ஒரு சில வெற்றிகள் கிடைக்குமா, அது மூலியமா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகி மேல வர முடியுமா அப்படிங்கிறது அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் ஏற்கனவே சார்ந்திருந்த அந்த தேசியவாத அந்த கொள்கையிலிருந்து சற்று மாறுபட்டு அவருடைய இந்த ஸ்டாண்ட பாக்குறோம். இப்ப அந்த நீட் விவகாரத்துல எப்படி அவர் முன்னாடி இருந்தார், இப்ப எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த வடமாநிலத்தவர் விஷயம் அப்படிங்கிறதுல முதல்ல எப்படி அவர் பேசினார், இப்ப எப்படி பேசுறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஏன்னா ஒரு வடமாநிலம் தென் மாநிலம் அப்படிங்கிறது ஒரு கிரைம் இஸ் அ கிரைம். தவறு யாரு பண்ணியிருந்தாலும் அது தவறு தான். ஆனா அதை தவறு செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு மாநிலத்தோடு இல்ல ஒரு ஏரியாவோடு அதை அடையாளப்படுத்தாமல் தவறு யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், பாரபட்சமின்றி தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஸ்டாண்டாவே இருக்கிறது. ஒரு சால சிறந்த ஒரு விஷயம். அதுவும் இவர் ஒரு IPS ஆபீசரா இருந்திருக்காரு. சோ அவருக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். பட் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ட்வீட் போடுறாரு, அதுல வட மாநிலத்தவர் அப்படிங்கிறத பல இடங்கள்ல அவர் மென்ஷன் பண்றாரு.
ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல இடங்கள்ல திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றாரு. அப்ப இவருடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி அந்த நீட் விவகாரத்திலையும் சோ முதல்ல அவர் எப்படி பேசினார், இப்ப எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்கணும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸை நோக்கி நகர்றார். இப்ப ஏற்கனவே இருந்த அந்த அரசியலை விடுத்து அவர் ஒரு செக்யூலர் அரசியல்வாதியாகவும் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல்வாதியாகவும் தன்னை ப்ரொஜெக்ட் செஞ்சு அந்த கட்டத்துக்கு அவர் நகரார். இதுதான் அவருடைய இந்த மாற்றம் அதைத்தான் காட்டுகிறது. சார், இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு செக்யுலர் பாலிடிக்ஸை நோக்கி அண்ணாமலையை இருக்கிற அவருடைய நடவடிக்கைகள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்தா இது நாள் வரை அவர் ஒரு நேஷனலிஸ்டிக் பர்சன்ஸா பிஜேபி அப்படிங்கிற ஒரு தேசியவாத சிந்தனை கொண்ட அந்த இடத்திலிருந்து இப்படி மாறுபட்டு தெரியறதுனாலயே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா? அதை அவரை செக்யூலர்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸை கண்டினியூஸா எடுக்கும்போது அவரால எப்படி அந்த சிந்தனையும் இந்த சிந்தனையும் சமம்னு சொல்ல முடியும் சார்? இவர் என்ன இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசியிருக்காருன்னு பாக்குறோம், இப்ப என்ன பேசுறாருன்னு பாக்குறோம். இல்ல அது வந்து அவருடைய கம்யூனிகேஷனை பொறுத்தது. மக்கள் அவர் எப்படி கன்வின்ஸ் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்தது. அவரால மக்களை கன்வின்ஸ் செய்ய முடிஞ்சதுன்னா மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. செய்ய முடியலன்னா அவங்க மக்களோட ஆதரவை பெற முடியாது. இவ்வளவுதான் சிம்பிள். ஆனா இதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூலரா இருப்பது வந்து ஒரு நேஷனலிஸ்ட் ஃபீச்சருக்கு எதிரானது கிடையாது. நேஷனலிசமா இருக்கிறவங்களும் செக்யூலரா இருக்கலாம். பட் அந்த ரீஜனலிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மாநிலம் சார்ந்த விஷயம் அப்படின்னு இருக்கும்போது தேசியத்தன்மை எங்கு நீர்த்து போகிறது. அதுதான் இந்த விஷயம். ஒரு மாநிலம் சார்ந்த நீங்க அரசியலை மட்டும் எடுக்கிற போது ஒரு தேசியவாத தன்மை அங்கு நீர்த்து போகிறது. எப்போதுமே ஒரு நேஷனல் பார்ட்டிக்கும் ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல தேசிய கட்சி கொஞ்சம் பொறுமையாத்தான் முடிவெடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் பிரசன்ஸ் இருக்கும். சோ இவங்க எடுக்க போற முடிவு எந்த மாநிலத்திலும் தனது அரசியலை பாதிக்காத அளவுக்கு அவங்க எடுப்பாங்க. மாநில கட்சிக்கு அந்த அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஊர்ல அரசியல் பண்ணா போதும். சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வெகமெண்டா ஒரு மாநிலத்தையோ வேறு ஒரு கட்சியோ அவங்க எதிர்ப்பாங்க. சோ அதுல வந்து ஒரு வேகம் ஜாஸ்தி இருக்கும். சோ அவருடைய ஒரு பாக்கு மாநில சார்ந்த ஒரு பாங்கா இருக்கிறதுனால அவருக்கு தேசிய அரசியல் இனிமே ஒத்து போக போறது கிடையாது. சோ தேசிய அரசியல் அவருக்கு ஒத்து போகாததுனால அந்த ஸ்டாண்ட மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப நேஷனலிஸ்டா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரீஜனலிஸ்டிக்கா போனாருன்னா அது வந்து வேற சில இப்ப ஏற்கனவே இருக்காங்க இல்லையா அரசியல்வாதிகள், இப்ப சீமான் இருக்காரு, இல்ல திமுக இருக்கு, இது போன்ற கட்சிகள் அல்லது தாவேகாவே இருக்கு, இது போன்ற ஒரு கட்சிகளுடைய ஒரு நிலைப்பாட்டோட ஒத்துப்போகும். சோ அதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கிறது மக்களை பொறுத்தது. அண்ட் அவருடைய அரசியல் கம்யூனிகேஷனை பொறுத்தது, பிரச்சாரத்தை பொறுத்தது. பட் அவர் வந்து அந்த செக்யூலருங்கிற பாக்கு மட்டும் கிடையாது, ரொம்ப ரீஜனலா போறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார். சார், தேசிய கட்சியான பாஜக தமிழக அரசியலை எப்படி பாக்குறாங்க? தமிழகத்துல அவங்களுடைய அரசியலை எப்படி பாக்குறாங்க? தேசிய கட்சியின் பாஜகன்னு சொல்றீங்க. சோ அதுங்க வந்து என்னைக்குமே தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பிரசன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பல மாநிலங்கள்ல பாஜக தன்னுடைய பிரசன்ஸ டைம் அண்ட் அகைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. 1980ல தான் பாஜக உருவானது. ஆனா அதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அப்படின்னு இருந்தது. ஜனசங்கமாக இருந்த கட்சி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்த உடனே அவங்க தன்னை கரைத்து கொண்டு ஜனதா கட்சியாக மாறுகிறார்கள். அதுக்கப்புறம் எப்ப வந்து ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு 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 பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்ப ஆட்சி வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஜனதா கட்சியிலிருந்து பிரிந்து பாரதிய ஜனதா கட்சியாக 1980ல உருவாறாங்க. இதுதான் அந்த கட்சியுடைய அந்த உருவான ஒரு சின்ன வரலாறு. அவங்க பல மாநிலங்கள்ல தான் சார்ந்த கொள்கைகளும் சித்தாந்தத்தையும் பேஸ் பண்ணி வளர்ந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க வடக்குக்கும் மேற்குக்கும் உண்டான ஒரு கட்சியாக மட்டுமே பார்க்கப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் பிஜேபி உருவான போது அவங்களுடைய ஸ்ட்ராங் பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில மாநிலங்கள்ல மட்டுமே இருந்தது. குறிப்பாக மத்திய பிரதேஷ், ஒருங்கிணைந்த மத்திய பிரதேஷ், அப்ப சத்தீஸ்கர் கிடையாது, அப்புறம் ராஜஸ்தான்,
குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கொஞ்சம் பீகார். இதுதான் அவங்களுடைய டெல்லி, இதுதான் அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார்கள். கர்நாடகாக்கு வந்தாங்க. அதே மாதிரி ஹரியானா, பஞ்சாப் இது போன்ற மாநிலங்கள்ல, ஹிமாச்சல்ல இதெல்லாம் போனாங்க. அப்புறம் கொஞ்சமாக விரிவடைந்தது. குறிப்பாக 96, 98 அந்த டயத்துல வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அவங்க சில கூட்டணி கட்சிகளின் உதவியுடன், அதாவது குறிப்பாக கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஈவன் ஒடிஷா, பீகார் இது போன்ற மாநிலங்களில் அவங்க ஃபர்தரா விரிவடைந்தார்கள். திரு மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் வடக்கிலும் மேற்கிலும் மட்டுமே இருந்த பாஜக கிழக்கில் வளர ஆரம்பிச்சது. வடகிழக்கு மாநிலங்கள், பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் கிழக்கு பகுதி, ஒடிசா, பெங்கால் இது போன்ற இடங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க. சோ இப்ப பார்த்தா ரீசெண்டா பெங்கால் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜக கிழக்கில் ஃபுல்லா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் தான் இப்ப தெற்க அவங்க பிளான் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தெற்க அந்த அளவுக்கு பிளான் பண்ணல. சோ ஏற்கனவே அவங்களுக்கு கர்நாடகால ஒரு பிரசன்ஸ் இருக்கு, தெலுங்கானால ஒரு பிரசன்ஸ் இருக்கு, கேரளால கொஞ்சம் கொஞ்சமாக வேறுவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்போ 2024 லோக்சபால அவங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் கார்பரேஷன் கிடைச்சிருக்காங்க. 3 எம்எல்ஏக்கள் இப்ப கிடைச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பக்கம் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கவனம் செல்லவில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறத லாஸ்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பொறுத்து அவங்க கூட்டணிகள் உதவியோட அங்க இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் பாஜகவுக்கு. சோ அப்ப தமிழ்நாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடு அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பிடிபடாத ஒரு மாநிலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பல டயத்துல அவங்க அவங்களுடைய பிரசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய அளவுல இல்லைனாலும் அவங்க பிரசன்ஸ் இருந்திருக்கு. அதாவது 96ல ஒரு எம்எல்ஏ கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் 2001ல கூட்டணியோட சேர்ந்து திமுக கூட்டணியில இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் 98ல 3 எம்பி கிடைச்சாங்க. 99ல 4 எம்பி கிடைச்சாங்க. 2014ல ஒரு எம்பி கிடைச்சாங்க. 2021ல அதிமுக கூட்டணியோட 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. இப்ப 2026ல ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. சோ அவங்களுடைய ஒரு பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. பட் ரொம்ப சின்ன லெவல்ல இருந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு மேக்சிமம் வளரணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இப்போ குறிப்பா எல்லா கட்சிகளுமே பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுனால பாஜகவுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப திமுக, தாவேகா, இப்ப அண்ணாமலை எல்லாருமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செக்யூலர் பாலிடிக்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ரீஜனல் பாலிடிக்ஸ், செக்யூலர் பாலிடிக்ஸை நோக்கி நகரும் போது ஒரு நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸுக்கு ஒரு இடம் இருக்கிறது. சோ அந்த இடம் பாஜக எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஒரு டைனமிக்கான ஒரு லீடர்ஷிப்பை கொண்டு அந்த ஸ்பேஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கும் போது அவங்களுடைய வாய்ப்புகள் திறக்கப்படும். பட் அதுக்கு அவங்க சில பிளானிங் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணும், வேட்பாளர்களை அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணணும். சோ அப்படி பண்ற போது அவங்களுக்கு அதோடைய பலன் கிடைக்கும். பட் அதை யோக்கி எப்படி அவங்க போறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடை பொறுத்தும் அவங்களோட வியூகத்தையும் பொறுத்தது. சார், இந்த 15 தேர்ட் டேர்ம் ஆஃப் பாஜக பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலயா எதிர்கட்சின்னு சொல்லப்படுற எல்லா கட்சிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து காலி பண்ணிட்டாங்களா? இல்ல, அது அடித்து காலி பண்ணது பாஜக கிடையாது. மக்கள் பல இடங்கள்ல தோக்கடிக்கிறாங்க. அண்ட் பாஜக பல மாநிலங்கள்ல மோர் தேன் 1 டைம் 2 டைம் அவங்க ஜெயிக்கிறாங்க. சில மாநிலங்கள்ல தோத்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ 2014ல மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல மாநிலங்களில் முதன்முறையாக பாஜக தன்னுடைய மாநில அரசை அமைக்கிறது. சீஃப் மினிஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க. ஹரியானா, மகாராஷ்டிரா, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 15 ஆண்டுகள் கழிச்சு உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட்ல அமைச்சாங்க.
அதுக்கப்புறம் கோவால, மணிப்பூர்ல, அஸ்ஸாம்ல இது போன்ற மாநிலங்களை அமைச்சாங்க. அதுக்கப்புறம் சில மாநிலங்களை தோக்கமும் செஞ்சாங்க. 2019ல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், கர்நாடக், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்கள்ல அவங்க தோத்து போனாங்க. 2019ல சில புதிய மாநிலங்கள் அவங்க ஜெயிச்சாங்க. குறிப்பாக திரிபுரா ஜெயிச்சாங்க. 2019 ஆட்சிக்கு வந்த பிறகு 2018ல ஜெயிச்சாங்க. சாரி, திரிபுரா ஜெயிச்சாங்க. 2019ல இருந்து ஆட்சியில வரும்போது இழந்த அந்த சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களை திரும்பவும் கிடைத்தது. 2024க்கு அப்புறம் தான் அந்த பிஜேபியோடைய ரியல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வெளியில வர ஆரம்பிச்சது. எந்த மாநிலங்கள் ரொம்ப லாங் பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸோ அதெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது இப்போ 2024க்கு அப்புறம் தான். குறிப்பாக பார்த்தா டெல்லி ஜெயிச்சு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆச்சு. 98ல சுஷ்மா ஸ்வராஜ் தான் லாஸ்ட் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க பிஜேபி சார்பா. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 23 இயர்ஸ் கழிச்சு டெல்லியை பிடிக்கிறாங்க. ஒரிசா 2024ல ஒரிசாவை பிடிக்கிறாங்க. ஒரிசால பிஜேபி கவர்மெண்ட் வந்ததே இல்லை. ஒரு பிஜேபியுடைய பார்ட்டிசிபேஷனோட பிஜு ஜனதா தள் ஆட்சிக்கு இருந்தாங்க முன்னாடி. அப்புறம் பிஜேபியோட கூட்டணியை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ஒரிசால ஆட்சிக்கு வந்தாங்க. மேற்கு வங்கம் அதுதான் ஒரு பிஜேபியுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஜெர்னியோடைய ஒரு மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகி விச் இஸ் த பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அதுல சொல்லலாம். 2017ல வந்த யூபி எலெக்ஷன், 2016ல வந்த அஸ்ஸாம் எலெக்ஷன், 2018ல கிடைச்ச திரிபுரா எலெக்ஷன், அதே மாதிரி 2026ல கிடைச்ச பெங்கால் எலெக்ஷன். இந்த மாநிலங்களை ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லலாம். சோ இது நடந்ததுனால மேற்கு வங்கம் அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் அப்படின்னு எதிர்கட்சிகளால பார்க்கப்பட்டது. அதை அவங்க கிராக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போது நேச்சுரலா இந்த போன்ற ஒரு எப்படி ஒரு எர்த்குவேக் வந்ததோ அதுல ஒரு ட்ரெமர்ஸ் வரா மாதிரி இப்ப நம்ம பாக்குறோம். சோ இது எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்பவும் எதிர்கட்சிகள் பலமான சில மாநிலங்கள் இன்னும் இருக்கு. கேரளால இருக்காங்க, தெலுங்கானால இருக்காங்க, ஹிமாச்சல்ல இருக்காங்க, பஞ்சாப்ல இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்காங்க, கர்நாடகால இருக்காங்க. இப்போ இது போன்ற மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் இன்னும் இருக்கத்தான் இருக்காங்க. சோ இதெல்லாம் காஷ்மீர்ல இருக்காங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குற போது இட் இஸ் அப்ப ஒரு எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜார்க்கண்ட்ல இருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு பார்க்கணும். எப்படியுமே இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது யூபி எலெக்ஷன் வருது. உத்தராகண்ட் ஜெயிச்சாகணும். மணிப்பூர்ல ஜெயிக்க முடியுமா? பாஜக திரும்ப ஆட்சியை கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இது போன்ற தேர்தல்ல அவங்க எவ்வளவு ரீட்டைன் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஒரிசாவை ரீட்டைன் பண்ணணும் அடுத்த 2029ல. சோ இது போன்ற ஒரு தன்மை இருக்கிறது. அது பாஜக எப்படி அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் வெற்றி தோல்வி அமையுமே தவிர எனக்கு தெரிஞ்ச அப்படியே எதிர்கட்சிகளே இல்லாத தன்மை அப்படிங்கிறது இருக்க போறதா எனக்கு தெரியல. There is always a room for opposition in the politics.